Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கவிதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், பெண்களுக்கு குறிப்பாக திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட ரேஷன் கடையில் நாப்கின் தர வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு இருக்குது. அது எங்களால் தர முடியாது, அது மிகப்பெரிய பட்ஜெட்டில் போய் நிற்கிது, பெரிய பொருளாதார பிரச்சனையில் போய் முடியும், கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா அதுக்கு செலவிட போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மை மேடம்? ஏன்னா வழக்கறிஞர் நம்பரில் அது வழக்காடு மன்றத்தில் நடைபெற்ற விஷயம், அது எந்த அளவில் உண்மை மேடம்? இதில் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் 2023 எல்லா ஸ்டேட்ஸுக்குமே ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கு. அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 21 எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ரேஷன் ஷாப்ஸில் நீங்கள் சானிட்டரி நாப்கின்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அலாங் வித் ரேஷன் பொருட்கள் கொடுக்குற அரிசி, கோதுமை, சர்க்கரை இது போன்ற பொருட்கள் கொடுக்கறதோடு சானிட்டரி நாப்கின்ஸும் கொடுக்கணும். நம்ம பேட்ஸுன்னு சொல்லுவோம். அதையும் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக, அவங்களோட உடல்நிலையை பாதுகாப்புக்கிறதுக்காக கொடுக்கணும். ஏன்னா வில்லேஜஸ், ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்கிறதுக்கு கூட பணம் ரொம்ப அதிகமாக செலவாகும். அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க வேறு விதத்தில் அந்த மாதவிடாய் காலங்களை மிக கடினமாக போக்குகிறார்கள். அதற்கண்டி இந்த ரேஷன் கடைகளில் நாப்கின்ஸ் கொடுத்தோன்னா அவங்க அவங்களோட உடலை சுகாதாரம் உள்ள ஒரு விதமாக அவர்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு பிஐஎல்லாக தான், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தான் ஒரு வழக்கறிஞர் இதை வழக்கை ஹைகோர்ட்டை, சென்னை ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணுறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, 4000 கோடி செலவாகுது இந்த திட்டத்துக்காக. அதனால் 4000 கோடி செலவாகிறதுனால இந்த திட்டத்தை இன்னும் அமல்படுத்தவில்லை, அதுக்கான பொருளாதாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவ்வளவாக இல்லை, ஒதுக்கப்படலை அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ்ன்றதுனால இதை பற்றி இன்னொரு 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, பெண்களோட பயாலாஜிக்கல் நீட்ஸ் அதில் என்ன ஆகுதுன்னா மாற்றங்கள், பெண்களுக்கு சுகாதாரமாக அவர்களின் மாதவிடாயை கழிக்க வேண்டும். இப்போது இதனால் என்னென்னா ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு சுகாதாரமற்ற முறையில் இந்த மாதவிடாயை கழிக்கிறாங்க அப்படின்னா அதனால் உடலில் ஏற்படுற நிறைய வியாதிகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் ரேஷன் கடைகள்லையும் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த சானிட்டரி நாப்கின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸை மதித்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, இவங்க ஒரு பெரிய விழா நடத்தினாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், வெல்லும் பெண்கள் அப்படின்னு. அதில் நிறைய ட்ராமா. அந்த ட்ராமாஸில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் ஸ்டேஜில் அப்பா அப்படின்னு ஒரு கைக்குட்டையை கொண்டு முதல்வர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்பா என்றவர் ஒரு சானிட்டரி நாப்கின் கூட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க மறுக்கிறாரா? இது என்ன மாதிரியான அப்பா? அதுதான் என் கேள்வி. இல்லை மேடம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் நாங்கள் பள்ளிகளில் தரோம், அதே மாதிரி பெண்கள் குழுக்களில் போன்ற விஷயங்களில் நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி விநியோகம் பண்ணும்போது நாங்கள் ஏன் ரேஷன் கார்டில் தரணும், அதனால் 4000 கோடி ரூபா பட்ஜெட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இடங்கள்லாம் கொடுக்கும்போது எதுக்கு திருப்பி ரேஷன் கார்டு கடையில் எக்ஸ்ட்ரா தரணும்னு கேள்வி கேட்குறாங்க மேடம். அவங்க பள்ளிகளில் எங்கே சார் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கூலில் கூட சானிட்டரி நாப்கின் டிஸ்ட்ரிபியூஷன் என்றதே நடக்கிறது இல்லை. குழுக்களில் வேணால் 1-2 கொடுக்கலாமே தவிர்த்து அதில் கூட முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ரேஷன் கடைனா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இத்தனை பேர் வராங்க, இத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, இத்தனை பெண்கள் ரேஷன் பொருட்களை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். அதனால தான் ரேஷன் கடைகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. மேடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஒரு பள்ளியில் ஒரு செவுறு இடிந்து விழுந்து ஒரு மாணவன் மரணம் அடைந்திருக்காப்புல. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் தொகையை கொடுத்துருக்குதா அரசு நிவாரணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பராமரிப்புன்ற விஷயம், பள்ளி சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை. பல இடங்களில் பள்ளிகளோட மேற்சுவர்
உடைந்து விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, சிவர்கள் வந்து இடிந்து பேர்ந்து விழுந்திருக்கின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. மாணவர்களே பள்ளிக்குள்ளே படிக்காமல் மரத்து நேரங்கள் இடையில் படிக்கிறாங்க. ஆபத்தாக இருக்குது. புள்ள வந்து எப்போ வேணால் பள்ளி சிவர்கள் விழுமுன்றால பயத்தில் வெளியே வந்து மரத்தில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை, மாணவர் மரணம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? இதில் என்னன்னா, பள்ளி மாணவன் இதில் இறந்துருக்காரு. 7ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சாதாரணமாக பேசிவிட்டார். சார், இந்த நிகழ்ச்சி உங்கள் துறை கீழே தான் வருது, நீங்கள் தானே விரைந்து சென்று இருக்கணும் அந்த பகுதிக்கு. ஒரு மாணவன் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் இறந்திருக்காரு. அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூட நீங்கள் செல்லவில்லை என்றால் அப்புறம் இது என்ன கவர்மெண்ட்டு? இந்த கவர்மெண்ட்டில் எதுவுமே சரியில்லை. பள்ளிக்கல்வித்துறை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹெச்ஆர்என்சி போர்டு அதை விட மேலாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி டெம்பிளில் வந்து தீர்த்தவாரி நடந்தது நங்கநல்லூரில். அதில் 5 மாணவர்கள் உயிர் இருந்தாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் 2 லட்சம் சொன்னாங்க. இது வரைக்குமே அந்த காம்பன்சேஷன் மணி கொடுக்கல. இந்த திருவள்ளூர் விஷயத்தில் மாணவனோட உறவினர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தியதுனால இன்னைக்கு தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அரசாங்கம் சொல்லியிருக்குது, நாங்கள் வந்து அந்த மாணவனோட அப்பாவுக்கு அரசாங்க வேலை தரோம், 3 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் கேட்குற கேள்வி என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் அந்த மரணம் கொடுக்கும்போது மாணவர்கள் மரணமெல்லாம் பார்க்கணும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்து கொடுக்குறாங்களே, ஏன் கள்ளச்சாராயம் குடிப்பவர்களுக்கு மட்டும்தான் அதிக தொகையா? இது போன்ற உயிரெல்லாம் உங்களுக்கு மலிவாக தெரியுதான்னு கேட்குறாங்க மேடம். அதுதாங்க, கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு உடனடியாக சென்று அங்கே 10 லட்சம் கொடுத்தாங்க. விஜய் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு அதுவும் ஒரு 5 லட்சம் ரூபாயோ 10 லட்சம் ரூபாயோ நிவாரண நிதி உடனடியாக அங்கே எல்லோரும் விரைந்து சென்று உடனடியாக அதுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் இந்த விஷயத்துக்கு போகவே இல்லை. அந்த இடத்துக்கு எங்கே போனால் மக்கள் சேர்ந்து அவரை வந்து தாக்குவார்களோ என்ற பயத்தில் அந்த இடத்தில் போகவே இல்லை. 3 லட்சம் ரூபாய் சாதாரணமாக கூறிவிட்டு சாதாரணமாக முதலமைச்சர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் வந்து தடுக்க போறா? யார் வந்து கேட்க போறா? அந்த உறவினர்கள், அந்த மாணவனின் உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் தான் சரி, இந்த போராட்டம் மிகவும் தீவிரமாக போய்கொண்டிருக்குது அப்படின்றதுனால இதை வந்து உடனடியாக அந்த மாணவனோட அப்பாவுக்கு வந்து அரசு வேலையை கொடுத்து அதை சரி பண்ணி வச்சுருக்காங்க. மேடம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மணல் கொள்ளை, கனிம கொள்ளை, இதெல்லாம் அதிகமாகவே இந்த திமுக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்சிக்கு வந்தோடனே செந்தில் பாலையே சொன்னார், அந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும்போது, ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் வந்து போய் மணல் அள்ள ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் ஆட்சி வந்துடும், திமுக ஆட்சி மணல் அள்ள ஆரம்பிச்சிடலான்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை நடைபெற்று கொண்டே இருக்குது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, குறிப்பாக இந்த மணல் கொள்ளையர்கள் வந்து பொதுமக்களை, அது மட்டுமல்ல இன்ஃபார்மர்ஸ் போன்றவரெல்லாம் பயங்கரமாக மிரட்டுறாங்க, அதெல்லாம் பண வரமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த விஷயங்களில், கொலை மிரட்டுகள் பண்ணுறாங்க. நீதிமன்றமே வந்து இந்த அரசை வந்து கண்டிச்சிருக்காங்களே மேடம், அதை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றமே பிரமிச்சு போய் ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குதா? மணல் கொள்ளை இவ்வளவு வேகமாக, ஒரு லாரிக்கும் ஜிபிஎஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல போய் இவங்க மணல் அள்ளுறாங்க, அதுக்கு வந்து தகுந்த உரிமம் இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, மணல் அள்ளுறதுக்கான உரிமம் இருக்குதா அப்படின்றதுலாம் இவங்க வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அரசாங்கம் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. இது யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சமூக ஆர்வலர்கள் வந்து இதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கொலை மிரட்டல், இல்லைன்னா அவங்க வீட்டை சேதப்படுத்துறது, அவங்கள வந்து தகாத முறையில் பேசுவது, அடித்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மணல் மாஃபியாவை வந்து நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டிச்சிருக்குது. இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இன்னுமே வந்து நேரு போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா சரி, துரைமுருகனாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய துறைகளில் சேர்ந்தாலும் சரி, இந்த மணல் கொள்ளை என்பது இந்த அமைச்சரவை வந்து மிக விமர்சையாகவே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேடம்.
அதுதாங்க. இப்போ அதில் 5 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள மணலை வந்து திருடுறாங்க. அதுக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டிட்டு உடனே போயிடுறாங்க. அதுதான் நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மணலை திருடுறீங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் கட்டுறதுனால உங்களுக்கு என்ன வந்து லாபம் இருக்குது, என்ன பிரயோஜனப்படுது மக்களுக்கு? அதனால் இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜிபிஎஸ் கொடுக்கணும், ஒரு வெஹிக்கிள்க்கும் ஜிபிஎஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மணல் வந்து அள்ளுறதுக்கு நீங்கள் வந்து பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேடம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுவதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. பொதுமக்கள் வந்து தங்கள் பகுதியில் குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காவல்துறை அத்துமீறி ஏவல் துறையாக செயல்பட்டு அங்கே இருக்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் தாக்குதல் நடத்திட்டு பொதுமக்கள் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. அதை பற்றி சொல்ல முடியுமா மேம்? இது என்னன்னா, குப்பை கொட்டுவது, குப்பை கடங்குகள் திருப்பூர் மாநகராட்சியோட குப்பையை கொண்டு போய் அந்த இடத்துல சின்ன காளிபுரம் என்ற இடத்துல வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, நம்ம வந்து குப்பையை வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணோம். வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட்டுன்னு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து, அதுக்கப்புறம் சானிட்டரி வேஸ்ட்டு அதையும் வந்து தனியாக பிரித்து, ஹசார்டஸ் வேஸ்ட்டு, பேட்ரி இல்லை பழைய லேப்டாப்பு இல்லைனா பழைய மானிட்டரு, பேட்ரிஸு, பல்பு, இதெல்லாம் தனியாக பிரிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து தான் கொட்டணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர். ஆனால் அந்த கோர்ட் ஆர்டரை இவங்க மதிக்கிறதே இல்லை. எல்லா குப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரே லாரியில் ஏற்றி அந்த இடத்துல கொட்டுறாங்க, அந்த சின்ன காளிபுரத்தில். அதனால் இது என்னன்னா, தொற்று நோய் வருகிறது. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம், வில்லேஜஸ்ஸு கொஞ்சம் ரூரல் ஏரியா, அது அவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்புகள் வருது. அதனால் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க வந்து கோர்ட் ஆர்டரை வந்து எதுவும் தடுக்கலை. அவங்க வந்து இது மாதிரி சுகாதாரமற்ற முறையில் தான் இந்த குப்பையை கொட்டுறாங்க, அதனால் இந்த குப்பையை இந்த பகுதியில் கொட்டக்கூடாது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க. அப்புறம் கால்நடைகளில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்தாலுமே அந்த இடத்துல என்ன அராஜகம் நடந்திருக்குது. போலீஸார் வந்து அங்கே தடியடி நடத்தி பெண்களை வந்து அடித்து வேனில் ஏற்றி கொண்டு போய் அவர்கள் தூரமான பகுதியில் விட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் கைகலப்பாகி நேற்று முற்றிய போது இன்றைக்கும் வந்து அங்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது மேடம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றார். எப்படி இந்த திருப்பூர் பிரச்சனையில் வந்து பொதுமக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அவள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறதோ, அதே போல் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களும் அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிறது, அவள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்கள் மீது வந்து அதிகமான தண்டனைகள்லாம் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுது. எப்படி பார்க்குறீங்க? தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்கள வந்து எந்த விதமான முன்னறிக்கை இல்லாமல் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக மாற்றுறாங்க. கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக மாற்றுறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால் எங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவே இருக்க வைங்க, நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இல்லை. கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்னா என்ன ஆகும், இன்றைக்கி வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இல்லாமல் போகும், அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை துச்சமாக மதிக்காமல் இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள வந்து குண்டுக்கட்டாக கொண்டு போய் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறது, சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது, இது மாதிரி திரும்ப போராடுவீங்களான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு கையில் வந்து நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி மேடம், இப்போ போதைப்பொருள் அது வந்து நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா. அதுவும் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா மாணவர்கள் மத்தியில், பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப்பொருள் வந்து அதிகமாகவே புழங்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு சில மாணவிகள் மதுவாக இருந்தது போல் ஒரு வீடியோ காட்சியெலாம் வைரலாச்சு. அது மீது வந்து நடவடிக்கைலாம் பள்ளியில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, அதுக்கப்புறம் இந்த இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் மாணவிகள் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அத்துமீறி போய்கிட்டு பள்ளிகள்லேயே அந்த யூனிஃபார்மோடைய அந்த சீருடையே வந்து மாணவிகள் வந்து மது அருந்தக்கூடிய சூழ்நிலை தைரியத்தை இந்த அரசு வழங்கியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க மேடம்?
டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொல்லிதான் இந்த அரசாங்கம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அது என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அதை வந்து சுத்தமாக மறந்துட்டு டாஸ்மாக் கடைகள் இன்னும் 500 கடைகளை எக்ஸ்ட்ரா திறந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கூல்ட்ரிங்க் ஷாப்பில் கூட மதுபானங்கள் விற்கப்படுது அப்படின்றது நமக்கு திட்ட தெளிவாக நியூஸ் சேனல்ஸில் காமிச்சு விட்டாங்க. அது மட்டுமின்றி பள்ளிகளில் வந்து இந்த போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ரீசன்ட் நியூஸில் கூட பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் போதை எடுப்பதை இன்னொரு 3 சிறுவர்கள் பார்த்துட்டு போய் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த 3 சிறுவர்கள் அவர்களை வந்து தாக்குவது வீடியோலாம் பிரபலமாக போயிட்டுருக்குது இப்போ. ஆனால் இந்த மாதிரி நிலையில் போலீஸும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையை விட்டு அனுப்பிவிட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களில் லேஸில் விடக்கூடாது. போதைப் பொருள் இந்த வயசில் ஒரு 15-16 வயசில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான தக்க தண்டனையை கொடுக்கணும். ஒன்று அவங்களுக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில் கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு பெற்றோர்களை கூப்பிட்டு ஏதாவது ஃபைன் போடணும். ஃபைன் போட்டு இல்லைன்னா ஸ்கூலில் இருந்து ஒரு மாதத்துக்கு வந்து தள்ளி வைக்கணும். அது போன்ற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் திரும்ப அந்த விஷயங்கள் அவங்க செய்யாமல் இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஆலோசனை. கண்டிப்பாக மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.